ஆம்லேட் போடணும்னா ஈஸியாக வராது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதுவும் நம்ம ஸ்கூல் டைமில் அவசரமாக சமைக்கும்போது ஒரு ஆம்லெட் போட வரல அப்படின்னா இன்னும் நமக்கு டென்ஷன் அதிகமாக தான் செய்யும். இனிமேல் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த தோசை கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டை எடுத்துகிட்டு நான் ஊற்றிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நான் வீடியோ வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ லைட்டாக நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் சமைக்கக்கூடிய பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம். அதை அடியில் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் நான்ஸ்டிக்கையும் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ